ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள ஒரு இந்து கோயிலை இடிக்க முயன்றதாக கூறப்படும் நால்வரை போலீசார் கைது செய்தனர். கோயில் நிர்வாகத்துடன் எந்தவித ஆலோசனையும் நடத்தாமல், உள்ளூராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்காமல் சந்தேக நபர்கள் கோயிலின் ஒரு பகுதியை இடித்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் சஜாலி கஹாத் தெரிவித்தார். 26 முதல் 39 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து ஒரு பேக்ஹோ எந்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக வழிபாட்டு தளத்திற்கு சேதம் விளைவித்தல், அமைதி கேடு ஏற்படுத்தும் நோக்கில் அவமதித்தல், குற்ற பிரவேசம் மற்றும் சொத்து சேதம் ஆகிய குற்றப்பிரிவுகளின் கீழ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பொதுமக்கள் ஊகங்களை கிளப்பாமல் அமைதியாகவும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும் என்றும், இன மத வெறுப்பை தூண்டும் அல்லது பொது அமைதியை பாதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டத்தின் அடிப்படையில் தொழில் முறையாகவும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் விசாரணை நடைபெறும் என்று தாம் உறுதி அளிப்பதாக சஜாலி கஹாத் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை சட்டவிரோத வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட பேரணியில் ஈடுபட்டவர்களில் ஒருவராக இருந்த செயற்பாட்டாளர் தமீம் தாரியும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் என மலேசிய அக்கினி தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.